ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இன் பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ஸ்பெஷல் மெத்தட். ஓகேவா, இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதோடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைன் வேல்யூஸ் டு த டேட்டா நம்பர்ஸ். அதாவது கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த கீவேர்டு இருக்கணும். இந்த இனிட் ஆஃப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் நேம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பைத்தானில் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதோடைய மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸு எம்ப்ளாயி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். இங்கே டெஃப் இங்கே இனிட் ஆஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு அர்த்தம். இங்கே கன்ஸ்ட்ரக்டருடைய ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் எது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்றதா இருக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, நேம் அண்ட் தென் சேலரி நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன எடுக்கணும்னா செல்ஃப் டாட் நேம், இங்கே நேம் இருக்கு இல்லையா, இது ஒரு வேரியபிள் நேமு. இது எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் நேம்னே கொடுத்துட்டேன், அதே மாதிரி சேலரிக்கு சேலரினே கொடுத்துட்டேன். இப்போது இஎம்பி அப்படின்றது இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும். இப்போ இஎம்பின்றது நான் ஆப்ஜெக்ட் நேம், இங்கே எம்ப்ளாயின்றது என்னது கிளாஸ் நேம். நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா கிளாஸ் நேம். இங்கே நம்ம 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம 2 கொடுத்துருக்கோம் இல்லையா, நேம் அண்ட் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்கனால 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். இப்போ சஃபி அண்ட் தென் 50,000 அப்படி கொடுத்துருக்கேன். இது வந்து பிரிண்ட்டில் கொடுத்தாச்சு. ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம வந்து பிரிண்டிங் கொடுப்போம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா நம்ம வேல்யூ இங்கே நேம்ன்றது இங்கே போயிடும். இந்த நேமில் சஃபின்னு வந்துடும், அண்ட் தென் சேலரியில் 50,000 வந்துடும். அப்போ நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு நேம் கொடுத்தோம் இல்லையா, அப்போ நேமில் நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் சஃபி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேலரியில் என்ன பண்ணியிருக்கோம் 50,000 கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட்டு தான் வரும். இப்போ டைப்ஸ் ஆஃப் பைத்தான் கன்ஸ்ட்ரக்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. டிஃபால்ட் அண்ட் தென் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு 2 இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் அதுவே எடுத்துக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூஸை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளோட பாருங்கள். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. கிளாஸு எம்ப்ளாயின்றது கிளாஸ் நேமு, இங்கே டெஃப் அண்ட் தென் இனிட் ஆஃப்ன்றது கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா, செல்ஃப் அதோடைய ஆர்குமெண்ட். ஆனால் நம்ம இங்கே இந்த இடத்துல எந்த வேல்யூமே நம்ம வந்து பாஸ் பண்ணலை. இப்போ எந்த வேல்யூமே பாஸ் பண்ணால் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவோம் இல்லையா, அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மூலிமா தான் வேல்யூ வந்து இது பண்ணுவோம். இப்போ செல்ஃப் டாட் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேல்யூ கொடுத்தாச்சு. நம்ம வந்து வேரியபிள் தான் கொடுத்தோம் இல்லையா, இப்போ வேல்யூ கொடுத்துட்டு அண்ட் தென் செல்ஃப் டாட் சேலரியில் இங்கே வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ இஎம்பின்றது இங்கே என்னது ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா, இது வந்து என்னது கிளாஸ் நேம். இங்கே நம்ம எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல, ஏன்னா பெராமீட்டர் இல்லை இல்லையா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா. அப்போது பிரிண்ட்டு இஎம்பி டாட் ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை கால் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது நேமில் சஃபி அப்படின்றது நமக்கு வந்துடும். அதே மாதிரி சேலரியில் என்ன இருக்குது 50,000 இருக்குது. அப்போ நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் இருக்கனால சஃபின்னு வந்துடும், அண்ட் தென் 50,000 வந்துடும். இங்கே வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணாமல் இருக்கனால டிஃபால்ட்டாக அது இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறது தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர் இந்த பெராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எக்ஸாம்பிள் 1 or more ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து அந்த அட்ரிபியூட்ஸில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். அந்த எக்ஸாம்பிள் அப்படியே ஜஸ்ட் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு எம்ப்ளாயின்றது கிளாஸ் நேமு, இங்கே கன்ஸ்ட்ரக்டர் செல்ஃபு, இதுதான் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம வந்து இங்கே 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், நேம் அண்ட் சேலரி. இது வந்து வேரியபிள் நேமாக கொண்டு போயிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற இடத்துல நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வேல்யூ வந்து ஆப்ஜெக்டில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது அப்படியே பாஸ் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பைத்தானில் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் மஸ்ட் பி நேம். கன்ஸ்ட்ரக்டரோட மெத்தட் எப்படி பேர் இருக்கணும், இனிட் ஆஃப் என்ற பேர் தான் கண்டிப்பாக இருக்கணும். The first argument of the constructor method, first argument நமக்கு என்ன இருக்கணும், ஷெல்ஃப். கண்டிப்பாக ஷெல்ஃப் தான் இருக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கணும், ஷெல்ஃப் தான் இருக்கணும். அதான் செகண்ட் கண்டிஷன்ஸ் ரூல்ஸு. ஏன்னா இந்த ஷெல்ஃப் மூலிமா தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் தென் பாஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஷெல்ஃப் மூலிமா தான் நம்ம வந்து பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் மஸ்ட் பி டிஃபைன்டு. கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் எங்கே இருக்கணும்? கிளாஸுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர இட் cannot பி டிஃபைன்ட் அவுட் சைட் த கிளாஸ். இது அவுட் சைட் த கிளாஸில் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக வந்து கிளாஸ் எம்ப்ளாயின்றது இதுக்குள்ளே தான் எப்படி இருக்கணும்? நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் இது உள்ளே வரும். ஓகேவா? இது ஃபங்க்ஷன்ஸ்னால அந்த நீங்கள் கோலன் வரும். ஓகே, இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன பண்ணோம்? கிளாஸுக்குள்ளே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியுமே தவிர அவுட் சைடில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் இஸ் கால்டு ஆட்டோமேட்டிக்கலி. கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட்டு கால் பண்ணோடனே வேல்யூ வந்து பாஸ் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா மெத்தட் இஸ் கால்டு ஆட்டோமேட்டிக்கலி வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். அந்த மெத்தட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே அந்த மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் இன் சிங்கிள் கிளாஸ். அதாவது ஒரே கிளாஸில் மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம வந்து பைத்தானில் க்ரியேட் பண்ணலாம். அதான் பார்த்தீங்கன்னா we can have more than one constructor. அதாவது more than one constructor நம்ம ஒரு சிங்கிள் கிளாஸில் ஒரே கிளாஸுக்குள்ளே நிறைய கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே நிறைய கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேம் தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டரோட நேம் என்ன இருக்கும்? சேமாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ், இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் 2 ஆர்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ கிளாஸ்ன்றது கிளாஸோட கீவேர்டா, சாம்பிள்ன்றது என்னது? நம்மளுடைய கிளாஸ் நேமு. இங்கே டெஃபின் கொடுத்தாச்சு. இனிட் ஆஃப்ன்றது நம்ம என்ன சொல்வோம் இந்த இடத்துல? கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்வோம். இப்போ செல்ஃப்ன்றது கன்ஸ்ட்ரக்டருடைய ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்ஸு. இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன். A, B அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட்ஸை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஷெல்ஃபில் கொடுத்தாச்சு. ஷெல்ஃப் டாட் ஏன்றது 2 வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அனதர் கன்ஸ்ட்ரக்டர். சேம் மெத்தட் நேம் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம மெத்தட் நேம் கன்ஸ்ட்ரக்டரில் என்னது? இனிட்ன்றதா மெத்தட் நேம். இப்போ சேம் பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரே ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. ரெண்டாவது இங்கே ஏற்கனவே 2 இருக்கு இல்லையா? அப்போ 2வது ஆர்குமெண்ட்ஸை நான் நன்னு கொடுத்துட்டேன். எதுவுமே இல்லைன்னு கொடுத்துட்டேன். இப்போ செல்ஃப் ஏன்னு கொடுத்தாச்சு, நன்னு கொடுத்தாச்சா? இப்போ நான் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா 2 கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் 1 அண்ட் தென் ஆப்ஜெக்ட் 2. சாம்பிள்ன்றது கிளாஸ் நேம் மூலிமா 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு 10, 20 கொடுத்தாச்சு. ஆனால் செகண்ட் ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணுறேன், 15 சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்தோம்னா செல்ஃப் டாட் ஏபின்றது வேல்யூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண நம்ம என்ன சொன்ன? வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கோன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 2 வேல்யூ இருக்குது நமக்கு. 10, 20 ஃபஸ்ட்டு இதில் வந்தாச்சு. செகண்ட் ஆப்ஜெக்ட்டில் பாருங்கள், ஒரே ஒரு வேல்யூ தான் வர மாதிரி கொடுத்துருக்கோம். செகண்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? நன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்? 15 வரும். செகண்ட் எதுவுமே இல்லாதனால நன் சொல்லிட்டு இப்படி வந்திருக்கும். இப்போ இந்த டாபிக் கன்ஸ்ட்ரக்டர் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.